until we complete energy flow. Yes, today we are going to talk about ecological pyramids, right? Yes. Yes, sir. Yes, sir. Okay, right. See, in a pyramid, it's look like நம்ம ஒரு பிரமிடுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா the base will be broader and அப்படியே நம்ம மேலே போக 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 நேரோ ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஈகோலாஜிக்கல் பிரமிட் அப்படின்றது என்னன்னா வேரியஸ் டாபிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட். Good evening, sir. குட் ஈவினிங், குட் ஈவினிங். எஸ், சி வேரியஸ் ஆர்கானிசம்ஸுடைய ஸ்ட்ரேட்டா, அதாவது நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ட்ராபிக் லெவல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அரேஞ்ச் லைக் ஸ்டார் கேஸ் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது லுக் லைக் எ பிரமிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இந்த டயக்ராமில் பாருங்கள். இங்கே வந்து யூ ஜஸ்ட் லுக் அட் திஸ் இமேஜ். ஆக்சுவலி இதில் பேஸ் வந்து ரொம்ப ப்ராடராக இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறது அதை விட ஸ்மாலாக இருக்குது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்மாலராக போயிட்டு நேரோ ஆகிட்டே இருக்கு. இது நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்கோலாஜிக்கல் பிரமிட். புரியுதா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து யூ ஷுட் ரிமெம்பர் தட் every box, okay, it's a you should consider it is a topic level. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் த பிளான்ட், தே ஆர் இன் டாபிக் லெவல். ஓகே, ஸோ தட் குட் பி ஒன் டாபிக் லெவல். அகைன் அதுக்கு மேலே இருக்கிறது அனதர் டாபிக் லெவல், பிரைமரி கன்சியூமர். அண்ட் அனதர் டாபிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அனதர் ட்ராபிக்கல் லெவல். ஸோ இப்படி ஒவ்வொரு ட்ராபிக் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ட்ராபிக்கல்ஸ் லெவலில் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எப்பவுமே பாட்டமில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்பர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈவன் பயோமாஸ், இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரொடியூசர்ஸ் பிளான்ட்ஸ்னுடைய பயோமாஸ் அதை கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற. அதே மாதிரி எனர்ஜியும் நம்ம பார்க்கணும். எனர்ஜி பிளான்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கும், அங்கேருந்து தான் ஹையர் ட்ராபிக் லெவலுக்கு போயிட்டு இருக்கும். இப்படி ஒரு ட்ராபிக் லெவல் அடுத்த ட்ராபிக் லெவலை விட அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே போகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ecological pyramids சொல்கிறோம். There are 3 different type of ecological pyramids. அதில் ஒன்று வந்து pyramid of number, pyramid of first ecological pyramid of number, pyramid of biomass, pyramid of energy இப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரமிட்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரமிட் இங்கே அப்ரைட்டாக இருக்கு, ஸோ எந்தெந்த பிரமிடெல்லாம் அப்ரைட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பிரமிட் ஆஃப் நம்பர் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஆனால் பிரமிட் ஆஃப் பயோமாஸை பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி த ஹையர் ஒன், கீழே இருக்கிறது வந்து இட்ஸ் இன்வெர்ட்டடாக இருக்கும், தலைகீழாக இருக்கிறத பாருங்க. ஓகே, ஒரு பக்கம் தலைகீழா இருக்கு, அதுக்கு மேல இருக்கிறது வந்து கொஞ்சம் மேல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, the pyramid of biomass sometime it is inverted. ஸோ எஸ்பெஷலி என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டோபிளாங்க்டன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா pyramid of biomass இட் இன்வெர்ட்டடா இருக்கு. ஸோ எந்த இடத்துல இருக்குன்னா இப்போ சீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பைட்டோ பிளாங்க்டன் அப்படின்றது ஸ்மால் பிளான்ட் லைக் ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம், அதை வந்து ஜூ பிளாங்க்டன் சாப்பிடும், மீன்ஸ் சாப்பிடும், பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பைட்டோ பிளாங்க்டனை விட அது சாப்பிடக்கூடிய ஃபிஷஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பயோமாஸும் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ மீனுடைய ஃபிஷஸ்னுடைய சைஸஸ் நமக்கு தெரியும், தேர் லார்ஜர். ஸோ அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் பிரமிட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கரெக்ட்? எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த எல்லா பிரமிட்ஸுமே நீங்கள் ஒரு தடவை அப்சர்வ் பண்ணுங்க. இந்த அப்சர்வ் பண்ணும்போது எந்த பிரமிட்ஸில் அப்ரைட்டாக இருக்குது, எந்த பிரமிட் வந்து இந்த இடத்துல வந்து இன்வெர்ட்டடாக இருக்குன்னு சொல்லுங்க. ஐ வில் கிவ் 5 minutes. இதுக்குள்ளே அந்த எல்லா லேயரையும் கரெக்டாக பாருங்கள், அந்த இமேஜஸை பாருங்கள். ஓகே, 5 minutes கழிச்சு நம்ம இதை நான் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறேன், எதெல்லாம் அப்ரைட்டாக இருக்குது, எது இன்வெர்ட்டடாக இருக்குன்னு.
ஸ்டூடெண்ட் பாத்தீங்களா? Yes, sir. Yes, sir. Okay. Right. Let me talk about one by one. Now let me talk about pyramid of number first. Okay. So இப்போ இந்த இடத்துல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு பிரமிடையும் நம்ம பார்க்கலாம். Look at the pyramid number 1. Okay. Pyramid of number. Look at the base. Producers number. கிட்டத்தட்ட அதுல 5 lakhs கிட்ட அது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதே primary consumers number. Okay. It is less than producer. Then secondary consumers number is less than primary consumers. Finally, tertiary consumers numbers are lesser than all. Right. So now it seems that every pyramid it is smaller than the earlier one, right? Which seems that it's an upright pyramid. Look at the biomass here. The biomass actually it is calculated as a dry weight. Kilogram meter per minute 2. இது நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். எப்பெல்லாம் நம்ம பயோமாஸை கால்குலேட் பண்றோமோ அப்போ என்ன நம்ம வெயிட்னு சொல்லும்போது கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே வந்து எனர்ஜியா நம்ம பார்க்கும்போது இது மாறும்னு சொல்லியிருந்தேன். ஓகே ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரை வெயிட் அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். ஸோ ட்ரை வெயிட்ன்றது பயோமாஸ்ன்றது பிளான்ஸ்ல 809 இருக்கு. அதுவே பிரைமரி கன்சியூமர்ஸ்ல 37, செகண்டரி கன்சியூமர்ஸ்ல 11, டெர்ஷரி கன்சியூமர்ஸ்ல 1.5. அப்போ என்ன சொல்ல வராங்க? Every pyramid of biomass which is going from downward to upward, it will be reduced. But it is not in all the cases. If it is in C, it is inverted. அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எந்த ஒரு பிரமிட் ஜென்ரலா இன்வெர்டடா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஓகே, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இஸ் இன்வெர்டட் யூஸ்வலி அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஓகே. இப்போ இந்த லைனை பாருங்க. Any calculation of energy content, biomass or number has to include all organisms at trophic level. No generalization we make will be true if we take only a few individuals at any trophic level into account. ஏன் அப்படின்னா ஒரு ட்ராபிக் லெவல்ல ஒரு சில ஆர்கானிசம்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ நீங்க ஒரு ஆர்கானிசம் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராபிக் லெவல்ல தான் இருக்குன்னு எப்பவுமே சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரோ இருக்கு. ஸோ இப்போ அந்த க்ரோ வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் சாப்பிடும்போது இட்ஸ் ஏ ஹெர்பிவோரஸ். ஓகே, இட்ஸ் ஏ ஹெர்பிவோரஸ், ரைட்? அப்போ ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது அதுவே அது வந்து ஒரு சில இன்செக்ட்ஸை சாப்பிடும்போது இட்ஸ் எ கார்னிவோர், கரெக்ட்? ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அப்போ நம்ம ஒரு ட்ராபிக் லெவல்ல ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஒவ்வொன்றும் ஒரு ட்ராபிக் லெவல்ல வேற வேற இடத்துல இருக்கும் அப்படின்றத அதை சொல்றோம். One must remember that all the tropic level represent a functional level, not a species such as. அப்படின்னா என்ன? ஒரு ட்ராபிக் லெவல்ல மட்டும்தான் ஒரு அனிமல் இருக்கும், ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வேரியஸ் ட்ராபிக்கல் லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. A given species may occupy more than one tropic level in the same ecosystem. For example, a sparrow is a primary consumer when it eats a seeds, fruits, peas, and a secondary consumer when it eats insects and worms. So insects-யும் worms-யும் சாப்பிடும்போது அது டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? Okay. Next one, in most ecosystem, all the pyramids of number of energy of biomass are upright. Producers are more in number and biomass than the herbivores, and herbivores more in number and biomass than the carnivores. So, நம்ம energy வந்து at lower level is always more than at higher level. So, there are exemptions to this generalization. If we were count the number of insects feeding on a big tree, what kind of pyramid would you negate? Definitely அங்க வந்து என்னவா இருக்கும்? ஒரு இன்வெர்டட் பிரமிடா இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். ஓகே, so the pyramid of biomass in sea is generally inverted because the biomass species far exceed that of phytoplankton. Okay,
Okay, so அப்போ நம்ம which of the following ecosystem is actually inverted அப்படின்னு கேட்டாங்கன்னா biomass of seas. Okay, biomass of seas அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? Right. So last, a pyramid of energy is always upright. Underline the sentence. We can expect a question statement based. என்ன சொல்லியிருக்காங்க? Pyramid of energy is always upright and can never be inverted. Because when energy flows from a particular tropic level to the next tropic level, some energy is always lost as a heat. கண்டிப்பா ஒரு டிராபிக் லெவல் அடுத்த டிராபிக் லெவலுக்கு எனர்ஜி டிராவல் ஆகும்போது அது ரெடியூஸ் தான் ஆகும். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியுதா? Yes, sir. Right? Okay. Any doubts? No, sir. என்ன சொன்னார் அவரு? ஓகே, இப்போ நான் 5 minutes டைம் தரேன். அதுக்குள்ள இந்த சென்டென்ஸ் எல்லாம் படிச்சு சில கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வைங்க. நான் ஐ வில் ஆஸ்க் சம் கொஸ்டின். சரி, நான் படிச்சோம். You must familiar with the shape of a pyramid. The base of a pyramid is curved and it narrows towards the apex. One gets similar shape when you whether you express the food. One gets a similar express. One gets a similar shape. Whether you express the food, whether one gets a similar shape. Whether you express a food or energy relationship. Whether you express a food or energy relationship between organisms at different trophic levels. Organisms at different trophic levels. The relationship is expressed in terms of number, biomass, and energy. Number, biomass, energy. The base of the each pyramid is represented by the producers. The base of the each pyramid is represented by the producers. The first topic level is well, the first the tertiary or the first topic level. The first traffic level or the apex are represented in the tertiary top level condition. The three types of ecological pyramids that are usually studied are pyramid of number, pyramid of biomass, pyramid of energy. Pyramid of number, pyramid of biomass, pyramid of energy. Students, please ensure you are in unmute or mute.
ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பார்க்கலாமா? Yes, sir. ஓகே. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு அடுத்த டாபிக் வந்து ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் ஒன்று இருக்கும். பட் ஆஸ் பர் தி நியூஸ் அப்டேட்டட் சிலபஸில் இந்த ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் ஒன்று கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு இது வந்து கொஸ்டினாக கேட்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து பாருங்க. அதாவது ecological pyramidனுடைய லாஸ்ட் content. There are certain limitations of ecological pyramid such as it does not take into account the same species belong to two or more trophic level. இதுல அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கட் அப் பண்ணி இட் டஸ் டேக் இன்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, அந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். ஸ்போர் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. சாப்ரோஃபைட்ஸ் ஆர் நாட் given any place in ecological pyramid even though they play a vital role in ecosystem. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? சாப்ரோஃபைட்ஸ் ஆர் placed in ecological pyramids அப்படின்னு கொடுத்தா ஸ்டேட்மெண்ட் தப்பா, மீன் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகுமா? No, sir. No, sir. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வாட் எவர் த பாயிண்ட் வி டிஸ்கஸ் சோ ஃபார், ஓகே, எல்லாமே ஈக்கலாஜிக்கல் பிரமிடை பத்தி பேசியிருக்கோம். கரெக்டா? எஸ். Sir. Yes, sir. ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல ஈக்கலாஜிக்கல் பிரமிடினுடைய ஒவ்வொரு டைப்பும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கண்டென்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் எது மட்டும் இன்வெர்டட் பிரமிடாக இருக்கும்? Biomass, sir. Biomass. Biomass of which ecosystem? All the ecosystems are? Fish. ஓ, அது தெரியணும் உங்களுக்கு, என்ன ஈகோசிஸ்டம்ல அது இன்வெர்டடா இருக்கும் அப்படின்னு தெரியணும். புரியுதா? Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ இந்த லெசனுடைய நெக்ஸ்ட் டாபிக் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். அதுக்கு நமக்கு சிலபஸ்ல இல்லாததால நம்ம இந்த டாபிக்கை வந்து இதோட முடிக்கிறோம். ஓகே. Okay, sir. Okay, sir. ரைட். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அடுத்த லெசனுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த லெசன் வந்து நமக்கு இன்னும் 1 hour இருக்கு. ஸோ நம்ம அதனால அடுத்த லெசனை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ இந்த இது நடத்தின டாபிக்ஸ்ல இருந்து, இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஏதாவது டவுட்னா கேளுங்க. Sir, சொல்லுங்கப்பா. numbers எப்படி சார் calculate பண்றது? பிரமிட் ஆஃப் நம்பரா? இப்போ இங்க பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சின்ன கிராப் லேண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கிராப் லேண்ட்ல நிறைய பிளான்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பிளான்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைஸ் பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 பிளான்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த 1000 பிளான்ட்ஸ்னுடைய நம்பரை நீங்க ப்ரொடியூசர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிளான்ட்ஸ்ல நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குமா, அந்த பிளான்ட் மெட்டீரியலை சாப்பிட்றதா இருக்குமா? அப்போ அதெல்லாமே வந்து கன்சியூமர்ஸ். அந்த பூச்சியை சாப்பிடக்கூடிய பேர்ட்ஸ் இருக்குமா, அது நம்ம செகண்டரி கன்சியூமர். Yes, sir. ஓகே, ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே. Okay, sir. ரைட். வேற வேற ஏதாவது டவுட்னா கேளுங்கம்மா.
இக்கலாஜிக்கல் பிரமிடில் இல்லைன்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடக்டிவிட்டி படித்தோம், டீகம்போசிஷன் படித்தோம். சரி, இது ரெலவெண்ட்டாக நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாமா, இல்லை அடுத்து நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஓகே, கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். டேய், சகோதரர் என்ன பண்றாங்க சொல்றேன்.
சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் அந்த ஃபைல் இதாகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. I will upload that one. I made a questions. ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது சார். ஸோ ஒரு நிமிஷங்க. சார் நான் அந்த புக்கு டவுன்லோட் ஆகி கொஸ்டின் பேப்பர்ஸ் இதில் ஷேர் பண்ண முடியல. ஸ்ட்ரகிளிங் டு. Sir, we will proceed next chapter, sir. Wait, because there is only one chapter we left actually. So instead of doing that, we will discuss some questions. I'm really sorry. Actually, it's not the time. Okay, students. Actually, என்னால் அது உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியல because it's showing error. ஸோ அதனால் ஐம் ப்ரொசீடிங் நெக்ஸ்ட் லெசன். ஓகே, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். ஓகேவா? ஸோ நான் இதை முடிச்சுட்டு நான் அந்த கொஸ்டின்ஸ் நான் மறுபடியும் ஒரு டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. Yes, sir. Okay, sir. It's getting delay actually. I cannot load it actually. நான் லோட் பண்ணும்போது it shows error actually.
இப்போ இமேஜ் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கா, புக் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கா, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். Yes, sir. Okay, right. Thank you. Thank you for the question. So now let me talk about another lesson. This could be the last lesson for our syllabus. Um, anyone tell me any topics we left? In your order, actually நமக்கு அந்த 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ்ல நான் உங்களுக்கு லெசன் நேம் சொல்றேன். நீங்க அந்த லெசன்ஸ்னுடைய இது கரெக்டா சொல்ல முடியுமா? அதை நம்ம முடிச்சிட்டோமான்னு சொல்ல முடியுமா? நம்ம we will ensure that. So first unitல வந்து sexual reproduction flowering plants. Okay, anyone from you? Okay. Okay, next வந்து human reproduction, reproductive health. Yes, sir. Sir. Okay, in second lesson, second unitல molecular basis முடிச்சிட்டோம்ல. Sir, molecular basis of inheritance. அந்த தேர்ட் செகண்ட் யூனிட்ல வேற ஏதாவது இருக்கா? மாலிகுலர் பேசிஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன் இதெல்லாம் முடிச்சிட்டோம்ல? Yes, sir. ஓகே, ரைட். அப்புறம் வந்து தேர்ட் யூனிட்ல ஹெல்த் அண்ட் டிசீஸ் முடிச்சிட்டோம். Yes, sir. ஹியூமன் வெல்ஃபேர் முடிச்சிட்டோம், கரெக்ட்? Yes, sir. பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். Yes, sir. Okay, so only one lesson we left in the syllabus. So from the 12th standard NCRT, this could be the last lesson. So biodiversity and its conservation. So நான் இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஓகே, நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணலை. ஸோ லெட் மீ டாக் அபவுட் biodiversity. Okay, very interesting lesson actually this is. It's all about the environment where we are living. Okay, tell me what exactly biodiversity. The term explains what? Group of organisms living together in a particular ecosystem with all the needs, sir. Very good one. So if any geographical area, if you take any geographical area, even it is a forest and even it is a desert, okay, even it is sea, big ocean, so there are some organisms are exist. Even in microbes also will be present over there. So how many organisms and how many different type of organisms are existing that particular place and they are living there? அப்படின்னு நம்ம சொல்லும்போது that is biodiversity, biological diversity. So the living organisms are diversified. Okay, so that diversity, understanding diversity is very important, because some organisms they are only present in a particular geographical area. They only diversified that particular area. Of course, you know there is a one-horned rhinoceros. Do you know one-horned rhinoceros present in India? Yes, Where is sir. the place? Where it is? Which state and which park? Which national park? Assam. Assam. Very good. What is the national park name? Kaziranga National Park, sir. Yes, Kaziranga National Park. Very good, very good. So do you know Asiatic lions? Yes, sir. Where they are living? Same parks. Gir National Park, Gujarat. Okay. So I actually explained there are two. Actually we discussed. Right? நம்ம இப்போ பார்க்குறோம்ல, இதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் நேஷனல் பார்க் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி, these are exclusively places where these organisms they are not present somewhere else. ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்சிட்டியை பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பேச போகிறோம். ஏன் அது அந்த இடத்துல மட்டும் இருக்கு, ஏன் மற்ற இடத்துல இல்லை. ஸோ இப்படி இந்த லெசனை வந்து நம்ம லைன் பை லைன் அனலைஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறேன். ஓகே, in our biosphere immense diversity exists not only at the species level but all level of biological organization, ranging from macromolecules within cells to biomes. Of course, we know biome is the largest ecosystem. So biodiversity is the term popularized by sociobiologist Edward Wilson. Note down the name of the scientist, Edward Wilson. So how do we expect questions? இந்த இடத்துல இவரை பேரை சொல்லிட்டு
Okay, which of the following sociobiologists who popularized the term biodiversity அப்படின்னு கேட்கலாமா? Yes, sir. Okay, so then you must know the name of this sociobiologist, Edward Wilson. Wilson. Yes. Okay. Now இதுக்கப்புறம் அந்த டேர்மை வந்து எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க. Now let me talk about different level of biological organization. Okay, அதுல most important of them are Sir, நான் சொன்னேன். genetic diversity. Okay, the first one is genetic diversity. Look at the example which is given here. Ravolfia vomitoria. Yes, Ravolfia vomitoria. So a single species might show high diversity at the genetic level over its distributional ranges. Okay, the genetic variation shown by a medicinal plant Ravolfia vomitoria growing in different Himalayan ranges might be in terms of potency and concentration of active chemicals reserpine. Note down the chemical name reserpine. Okay, this is the chemical substance is produced by the plant. The reserpine quality and quantity will be vary in various places where the plants are growing. For example, if you take if you take any uh, region, for example, Greater Himalayas, okay, Northern Himalayas, those plants are growing that region. They have a reserpine content is different from other Himalayan regions, which means the reserpine chemical will be different in different ranges. So it is genetically different. In some places, it will quantity wise and quality wise is different from other region, which means genetically it is our differences. So that means it is genetically diversified. Okay, now and next one is species diversity. See, species diversity is nothing but it explains a particular region species diversity. For example, we know Western Ghats are the longest, okay, the longest hills நம்ம பார்த்திருப்போம் Western Ghats பத்தி. So the amphibian species are present in Western Ghats is numbers actually is larger than Eastern Ghats. நமக்கு தெரியும் Eastern Ghats ன்றது நமக்கு these are all the different hill ranges. So இதுல வந்து Western Ghats இருக்கக்கூடிய அந்த amphibians நம்பர்ஸ் வந்து ஆக்சுவலி கிரேட்டரா இருக்கும், நம்பர் வைஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், கிளியர்? Sir. ஓகே, நவ அடுத்து வந்து ecological diversity. At the ecosystem level, India for instance with its deserts, rainforests, mangroves, coral reefs, wetlands, estuaries and alpine meadows has a greater ecosystem diversity than a Scandinavian country like Norway. பிகாஸ் நார்வே வந்து ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி தான், நமக்கு தெரியும். அந்த நார்தன் யூரோப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டின்றது இஸ் லெஸ் தென் நம்ம பார்க்க ரொம்ப குறைவா இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இப்போ இஃப் யூ டேக் இந்தியா, here it's a subcontinent having lots of ecosystem. You can see some special places in the world. ஸோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இல்ல பின்லாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஐசி மவுண்டன்ஸ் இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். எஸ் வி ஹாவ் ஹிமாலயாஸ், வி ஹாவ் எவரெஸ்ட் லைக் தட். ஓகே, நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஐசி ஏரியாஸ் இருக்கு. நம்ம வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் போயிட்டு அதை நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் யூ கேன் see this in our land. அண்ட் பெரிய பெரிய தார் டெசர்ட் நம்ம ஊர்ல இருக்கு. தார் டெசர்ட் நீங்க பார்க்க முடியும். சஹாரால போய் தான் அந்த டெசர்ட் ஃபீல்ல நீங்க இது பண்ணணும்னு இல்லை. லுக் அட் லாங் கோஸ்டஸ். இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில 7,000 கிலோமீட்டர்ஸ்க்கும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இங்க கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு. கரெக்ட். இதே மாதிரி நம்ம வி ஹாவ் ஐலாண்ட் ஈகோசிஸ்டம், ஓகே, கோரல் ஈகோசிஸ்டம், டென்ஸ் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஈகோசிஸ்டமும் நம்ம கண்ட்ரில இருக்கு. விச் மீன்ஸ் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில ஈகோசிஸ்டம் ப்ராடர் தென் நார்வே லைக் கண்ட்ரி. அப்ப என்ன சொல்றாங்க, ecological diversity also is different. Okay,
எப்படி நம்ம ஒவ்வொரு டைவர்சிட்டியும் நம்ம பார்க்கும்போது தே ஆர் டிஃபர் ஃப்ரம் அது. ஓகே ரைட், இது புரியுதா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியுதா? டைவர்சிட்டியை நம்ம மூணா பிரிக்கிறோம். Okay, we divide the diversity into three types: genetical diversity, genetic level diversity, species level diversity, and ecological diversity. Clear? Yes, sir. Okay, do you have any doubt regarding this? Is there a doubt in the case? No, sir. Good. Okay, now how many species are there on earth and how many in India? So do you calculate on number wise? இது கால்குலேட் பண்ண முடியுமா? பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இவ்வளவுதான் இருக்கு. ஒரு No, sir. அப்ராக்சிமேட் ஒரு ஜெனரலைசேஷனுக்கு நம்ம போலாம். கரெக்டா? Yes, sir. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா வேரியஸ் டேட்டாவை நமக்கு கொடுக்கும். வேரியஸ் டேட்டால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம் நிறைய டைவர்சிஃபைடு இந்தியாவில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை நம்மளால கை வைக்கலாம் எண்ணிட முடியாது. பட் ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு அப்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஐயூசிஎன் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு பாடி இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் தே ரிலீஸ் த டேட்டா விச் இஸ் இன் த நேம் ஆஃப் ரெட் டேட்டா. ஸோ ரெட் டேட்டா புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெட் டேட்டா புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் வந்து இங்க இருக்குன்றத கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அக்கார்டிங் டு ஐயூசிஎன் 2004 படி பார்க்கும்போது total number of plant and animal species described so far is slightly more than 1.5 million. 1.5 million. ஓகே, பட் இதெல்லாமே கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, மாறும். ஸோ அதனால அதை அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் ஐயூசிஎன்ன்றது நான் வச்சுக்கோங்க. ஐயூசிஎன்ன்றது என்னன்னா ஒரு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம் எக்ஸ்ட்ரீம் எஸ்டிமேட்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 20 to 50 million, but a more conservative and scientifically sound estimate made by Robert May. Underline the name of the scientist. இதில் இந்த லெசன்ல நிறைய சயின்டிஸ்டோடைய நேமை நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இதுல ராபர்ட் மே அப்படின்றவருடைய பேரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை பற்றி நீங்க நோட் பண்ணிக்கீங்க, ராபர்ட் மே. ஓகே, ஸோ ராபர்ட் மே அப்படின்றவர் வந்து ஒரு எஸ்டிமேட், ஒரு ரஃபான ஒரு கால்குலேஷனுக்கு வந்திருக்காரு. குளோபல் ஸ்பீசிஸ்னுடைய டைவர்சிட்டியை இவர் எவ்வளோன்னு சொல்றாருன்னா 7 மில்லியன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லணும்னா 7 மில்லியன். ஓகே, ஸோ யார் வந்து ரஃபா நம்ம அனிமல்ஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து 7 மில்லியன் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ராபர்ட் மே. Robert May. ஓகே, ஸோ அப்போ இந்த என்டையர் பேராகிராஃப்ல இருந்து நம்ம ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, Yes, sir. ஒன் இஸ் அந்த ஐயூசிஎன் உடைய நேம். ஓகே, செகண்ட் ஒன் இந்த ராபர்ட் மே. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய நேமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, Yes, sir. ஐயூசிஎன் பேர் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ராபர்ட் மே அவருடைய பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்தியாவை பத்தி பேசுவோம். Although India has only 2.4% of world land area, underline the word world land area, its share of the global species diversity is an impressive 8.1%. Okay, overall இந்தியானுடைய குளோபல் டைவர்சிட்டியில இந்தியானுடைய டைவர்சிட்டின்றது 8.1%. ஓகே, இந்தியான்றது 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டுல இந்தியாவும் ஒன்று.
நோட் டவுன் த நேம் ஆஃப் தி அந்த இடத்துல அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க. இந்த 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரி அதில் இந்தியாவும் ஒன்றுன்றது. டோட்டல் வந்து 2.4, அதில் 8% குளோபல் ஷேர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மெயினுடைய குளோபல் எஸ்டிமேட்ஸ் படி பார்த்தோம்னா 22% ஆஃப் டோட்டல் ஸ்பீசஸ் ஹேவ் பின் ரெக்கார்டட் சோ ஃபார். ஓகே, ஸோ இந்த ஸ்பீசஸ்ல நேம் இருக்குல்ல, அதாவது 1 lakh பிளான்ட் ஸ்பீசஸ் அண்ட் 3 lakh அனிமல் ஸ்பீசஸ், இதெல்லாம் இன்னும் எட் டு பி டிஸ்கவர்ட் அண்ட் டிஸ்கிரைப்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். பட் நீங்கள் கொஸ்டின் எங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஓவராலா இந்த இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இதுல இருந்து அந்த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரி, 8.1%, 2.4%, இதெல்லாம் வந்து கொஸ்டினை கேட்கறதுக்கு சான்சஸ். ஓகே, clear? Yes, sir. Let me talk about patterns of biodiversity. Yes, sir. Okay. Do you know what is pattern? இங்க pattern என்ன சொல்றான்னு புரியுதா? எங்கெங்க எந்தெந்த ஆர்கானிசம், ஓகே, எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்ம இங்க பேட்டர்ன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது லாட்டிடியூட்னல் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த லாட்டிடியூட்னல் கிரேடியன்ட் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். ரெமைனிங் கண்டென்ட் அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல லாட்டிடியூட்னல் கிரேடியன்ட்னு என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் லாட்டிடியூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? Distance from equator to the pole, sir. இப்போ நமக்கு குளோபை வந்து நம்ம சென்டரா வந்து ஒரு இமேஜினரி லைனை நம்ம இது பண்ணோம்னா which is 0 degree latitude, கரெக்ட்? எஸ். Yes. இப்போ இந்த 0 degree latitudeக்கு மேல போக போக, ஓகே, அதே மாதிரி கீழே வர வர அந்த லாட்டிடியூடனுடைய நம்பர் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? இப்போ 0னா இங்க அப்கோர்ஸ் இங்க வந்து 90, அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ 90 டிகிரி நார்த், 90 டிகிரி சவுத், அப்படி நம்ம பிரிக்கும். இந்த 0 டிகிரி லாட்டிடியூடுன்றது ஈக்குவட்டாரல் ரீஜன். எந்த ரீஜன் அப்படின்றது ட்ராபிக்ஸ். ட்ராபிக்ஸ்ன்றது ட்ராபிக்கல் ரீஜன் வேர் அபவுண்டன்ட் சன்லைட் இஸ் அவைலபிள். அதிகமான சன்லைட் இருக்கக்கூடிய இடம் இதுதான். புரியுதா? சரி, இப்போ இந்த 0 டிகிரி லாட்டிடியூட்ல இருந்து நம்ம டுவர்ட்ஸ் போல்ஸ் டிராவல் பண்றோம். ஈவன் இது சவுத் சைடா இருந்தாலும் சரி, நார்த் சைடு போறதா இருந்தாலும், நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் வில் பி ரெடியூஸ். நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்ட்டு தான் சொல்றேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் என்ன ஆயிட்டு இருக்கு? குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்றேன். ஏன்? why it is decreases? Because Due to various reasons நம்ம சொல்லலாம். ஒன்னு சன்லைட்னுடைய அவைலபிலிட்டி, இன்னொன்னு கிளைமேட் கண்டிஷன்ஸ், வெதர் பேட்டர்ன், ஓகே, ரிசோர்சஸ், எல்லாமே நம்ம எடுத்தோம்னா கம்பேரிட்டிவ்லி ஈக்குவேட்டார் போல்ஸ்லனுடைய நம்பர்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். கரெக்ட்? புரியுதா நான் சொல்றது? Yes, sir. எஸ், ரைட்? Yes, sir. சரி, இதுதான் கொஞ்சம் இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, சரி. Okay, so the diversity of plants and animals is not uniform throughout the world, but shows a rather uneven distribution. For many groups of animals and plants, there are interesting patterns in diversity. The most well-known being is the latitudinal gradient in diversity. In general, species diversity decreases as we move away from the equator towards the poles. Underline பண்ணுங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அதை அப்படியே கட் காப்பி பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, அதை நோட் டவுன் பண்ணு. ரைட்?
நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, வித் வெரி ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் ட்ராபிக்ஸ், அதாவது ட்ராபிக்ஸ்ன்றது வந்து latitudinal. நான் சொன்ன மாதிரி 0 டிகிரிலேருந்து 23.5 நார்த் அண்ட் 23.5 சவுத். ஓகே, ஸோ இந்த latitudeல இருக்கும்போது are more species than temperate or polar areas. ஓகே, இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கொலம்பியா லொகேட்டட் நியர் தி ஈக்வேட்டார் has nearly 1400 species of birds. நமக்கு தெரியும் கொலம்பியான்ற கண்ட்ரி நமக்கு ஜென்ரலாக இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க, எங்கே இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டாருக்கு பக்கத்துல இருக்கும். அப்போ ஈக்குவேட்டார் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த கொலம்பியா கண்ட்ரியில் ஸ்பீசிஸ்னுடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க, 1400 ஸ்பீசிஸ். While New York at 41 degree north has 105 species and Greenland at a 71 degree north எவ்வளோ இருக்குன்னா only 56 species தான். அப்போ என்ன சொல்ல வராங்க, when we are moving from equator to poles the number of species will be reduced. இதுதான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? எஸ் Yes, sir. Yes, sir. ஓகே, ஸோ இப்போ அடுத்து கவனிங்க. இதுல இந்தியா வித் with much of its land area in the tropical latitude has more than 1200 species of birds. Underline the sentence. அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கலாம். ஓகே, okay, a forest in a tropical region like equator has up to 10 times as many species of vascular plants as a forest of equal area in temperate region like in the midwest of the USA. ஸோ இங்க நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருக்கிறதால கண்டிப்பா எல்லா லைனையுமே நீங்க இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு லைனையும் விடாம அந்த லைன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எப்படி எல்லாம் கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க ஓகே. அடுத்து கவனிங்களேன். A forest in a tropical region like equator has up to 10 times as many species of vascular. இந்த மாதிரி படிச்சது தான். So large tropical Amazonian rainforest in South America has the greatest biodiversity on earth. It is home to more than 40,000 species of plants. Note down this. 40,000 of species of plants and 3,000 of fishes and 1,200 of birds, 427 mammals, 427. சார் இந்த நம்பர்லாம் மேண்டட்டரியா சார், கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி நம்ம அவசியம் இல்லை அப்படி இது பண்ணோன்னு. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த டேட்டாவும் மாறி இருக்கு. இன்னைக்கு நிறைய வருஷத்துக்கு முன்னாடி வந்த டேட்டா இது. ஸோ அதனால சில ஓவரால் பர்சன்டேஜ் அந்த மாதிரி பர்சன்டேஜ் பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம், பட் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஓகே. ஸோ அடுத்து போயிடலாம். இங்க ஏன் இந்த இடத்துல வந்து ஈக்குவேட்டார்ல நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவ்லி போல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 3 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பீசியேஷன் இன் ஜென்ரலி a function of time, unlike temperate regions subjected to frequent glaciation in the past. Okay, அப்படின்னா என்ன, tropical latitude have remained relatively undisturbed for millions of years. அப்படின்னா என்ன, ஜென்ரலா இந்த ட்ராபிக் லெவல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டான அந்த ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே வெதர் சேஞ்சஸ் கிடையாது, கிளைமேட் சேஞ்சஸ் கிடையாது, ஜென்ரலாகவே அது எல்லாமே வந்து நார்மலாக இருந்துச்சு. ஓகே, பட் ஆனால் டெம்பரேட் அப்படி கிடையாது. அங்கே நிறைய கிளேசியேஷன்ஸ் வரும், திடீர்னு பனி வந்து ஃபார்ம் ஆகும், திடீர்னு அது உருக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன், அங்கே ட்ராபிக்கல்ஸை விட அங்கே அதிகமான ஸ்பீசிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து கவனிங்க.
இங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? Tropical environments, unlike temperate ones, are less seasonal, relatively more constant and predictable. Such constant environment promote niche specialization and lead to a greater species diversity. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் என்வாரன்மெண்ட்ல டெம்பரேச்சர் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஒரு தொடர்ந்து நம்மளால வி கேன் கெஸ் வாட் எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் மந்த் இப்போ நம்மளால சொல்ல முடியும். நவ் இன் தமிழ்நாடு வி ஆர் ஆக்சுவலி இங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம ட்ராபிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். நீங்க அதுவே டெம்பரேட் போனீங்கன்னா அங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து தெர் இஸ் எ மோர் சோலார் எனர்ஜி அவைலபிள் இன் த ட்ராபிக்ஸ். எஸ் அப்கோர்ஸ், நமக்கு தெரியும் இந்த இடத்துல ட்ராபிக்கல் ரீஜன்ல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் விழுறதால நிறைய நல்ல எனர்ஜி சன்னுடைய எனர்ஜி கிடைக்கிறதால இங்க பிளான்ஸ் மற்ற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நல்லா டெவலப். ஓகே, இப்போ இது எப்படி சார் கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் points or which of the following statements are associated with the species diversity? Actually சொல்லணும்னா species diversity in the poles and different regions ன்னு கேட்கும். ஓகே, ஸோ அப்படி கேட்கும்போது நமக்கு ஏன் ட்ராபிக்கல் ரீஜன்ல வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு கம்பேரிட்டிவ்லி டெம்பரேட்னு கேட்கும்போது we must know all this. Clear? Sure. ஓகே, ரைட். இப்போ இதுல நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கிளேசியேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால கான்ஸ்டன்டான ஒரு கண்டிஷன் கிடையாது. செகண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த சீசன்ஸ் வந்து வேரி ஆகல, கான்ஸ்டன்டா ஒரே மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தது. செகண்ட். தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க? சோலார் எனர்ஜி அதிகமா இருக்கு. புரியுதா? குட். ஓகே, ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இதுவரை நம்ம பார்த்ததுல? No, sir. No, sir. அடுத்து வந்து ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் பார்க்கலாமா? Yes, sir. ஓகே, சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. நம்ம இந்தியால வந்துட்டு ஆக்சுவலி நிறைய சன்லைட் இருக்குல்ல சார்? ஆமா. ஆனா அமெரிக்கால வந்துட்டு அது வந்து கம்மியா தானே சார் இருக்கு, ஆனா அதுல வந்துட்டு நிறைய ஸ்பீஷஸ் வந்துட்டு அதுல இருக்கு சார், அது எப்படி சார்? அமெரிக்கால நிறைய ஸ்பீஷஸ் இருக்குன்னு சொல்றீங்க. எந்த மாதிரி, எப்படி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு எப்படி சொல்றீங்க? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஸோ அமெரிக்கா ட்ராபிக்கல் கண்ட்ரி, நம்ம வந்து கொஞ்சம் தூரம் மேல இருக்கும், லேட்டிடியூட்னல் வைஸ் கொஞ்சம் ஹை லேட்டிடியூட்ல இருக்கும். நீங்க இந்தியா மாதிரியான ஒரு இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்லாம் நீங்க அங்க பார்க்க முடியாது. Sir, India நீங்க is வந்து a இப்போ peninsular. அமேசான் எங்க இருக்கு? சவுத் அமெரிக்கால இருக்கு. ஓகேவா? சவுத் அமெரிக்கா நம்ம பார்ப்போம். இல்ல அதாவது ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஈக்குவட்டருக்கு பக்கத்துல. நீங்க அங்க இருக்கிற மாதிரி எல்லாம் ஸ்பீசிஸ் நீங்க அமெரிக்கால பார்க்க முடியாது ஆக்சுவலி, ஏன்னா அது கொஞ்சம் மேல இருக்கு. ஓகே சார். Sir, ஸ்பீசிஸ் India வந்து பெனிசுலார் கண்ட்ரினால தானே சார் ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு? அப்படி கிடையாதுங்க. அதனுடைய லேட்டிடியூட்னல் இதுவே பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஜஸ்ட் அபோவ் தி ஈக்குவேட்டர்ல. ஸோ நீங்க வந்து இந்தியானுடைய லேட்டிடியூட்னல் கிரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் மேலே இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா சன்னுடைய ப்ரொடக்டிவிட்டி, சன்னுடைய ரேஸ், சன்ரைஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மான்சூன் ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இல்லையா? நமக்கு Yes, sir. மான்சூன் நல்ல மழையை கொடுக்கறதால நமக்கு கேன் சே இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அப்படி கிடையாது. ஒரு சில இடங்கள்ல வந்து இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல ஃபாரஸ்ட் ரொம்ப டென்ஸாக இருக்கும், ரைட்? அதே மாதிரி நீங்கள் அந்தமான் நிக்கோபார்ல ஃபாரஸ்ட் ரொம்ப திக் ஃபாரஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல நீங்கள் பார்க்கலாம். நாட் எவ்ரிவேர்.
ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்மளுடைய நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் பீக் அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஆல்டிடியூட் அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் குறைஞ்சிட்டு வரும். ஓகே ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் பார்க்கலாமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுல ஒருத்தருடைய ரோலை நம்ம பார்க்க போறோம். அவர் யார் அப்படின்னா ஒரு ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஜியோகிராஃபர் அலெக்சாண்டர் ஹோன் ஹம்பர்ட். நோட் டவுன் தி நேம் ஆஃப் தி சயின்டிஸ்ட், அலெக்சாண்டர் ஹோன் ஹம்பர்ட். So இவர் என்ன சொல்றாருன்னா, observe that within a region species richness increased with increasing explored area but only up to a limit. In fact, the relation between species richness and the area for wide variety of taxa, okay, angiosperm plant, in the angiosperm plant, birds, bats, freshwater fishes, turns out it to be a rectangular hyperbola. Note down the term rectangular hyperbola. ஸோ அதை எங்கே நீங்கள் பார்க்கலாம்? லுக் அட் திஸ் ஒன். திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. தெரியுதா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல? on logarithmic scale the relationship is straight line described by the equation. நீங்கள் இப்படி பார்க்கலாம் இந்த இடத்துல. ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதில் log s equal to log c plus z log a. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. எஸ்ன்றது ஸ்பீசிஸ் ரிச்னஸ், ஏன்றது வந்து ஏரியா, Z is the slope of the line, அதாவது regression coefficient, and C என்றது y intercept. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல அதிகமா இருக்குன்னா அது ஏரியா சம்பந்தப்பட்டு கிடையாது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்டது. இஃப் த ரிசோர்சஸ் ஆர் ஹையர் இன் தட் பர்டிகுலர் ரீஜன் தென் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஆக்சசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை ஈஸியா எடுத்துக்கக்கூடிய அந்த ஆக்சசிபிலிட்டின்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So accessibility of that particular resources also will ensure that how many species are existing over there. ஸோ நீங்கள் ஒரு ஏரியா ப்ராடராக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருந்தால், ஏரியா பெருசாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் நம்பரும் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல டெசர்ட் எடுத்துப்போம். இப்போ டெசர்ட்ல வந்து ஏரியா அதிகமாக இருக்குன்றதுக்காக ஸ்பீசிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நோ சார். கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம்? ஒரு இடத்துல ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அதிகமா இருக்குன்னா அங்க ஏரியா முக்கியம் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் ரொம்ப அபண்டன்ட்டா இருந்தா கண்டிப்பா அது அக்சசிபிலிட்டியும் அதிகமா இருந்தா நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ்னுடைய அந்த ஸ்பீசிஸ் ரிச்னஸை நம்ம இங்க எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்கணும். அந்த ஜெட் லைன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, ஸ்லோப் ஆஃப் தி லைன். அந்த ஜெட் லைனுடைய ரேஞ்ச் அப்படின்றது எவ்வளவு இருக்குன்னா 0.1 to 0.2. ஓகே, இது எது சொல்லணும்? ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டாக்ஸானமிக் குரூப் ஆர் த ரீஜியன். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. whether it is the plant in Britain, birds in California or mollusks in New York State, the slope of regression lines are amazingly similar. ஏன்னா ஒரே மாதிரி இருக்குன்னா சில நம்பர்ஸ் வந்து அங்க இருக்கிற மாதிரி மற்ற இதுலயே இருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பட் இஃப் யூ அனலைஸ் த ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் அமோங் வெரி லார்ஜ் ஏரியாஸ் லைக் தி என்டையர் கான்டினென்ட், you will find that the slope of the line to be much steeper. எப்படி இருக்கலாமா? Z value 0.6 to 1.2. For example, frugivorous birds and mammals in the tropical forests of different continents, the slope is found to be 1.15.
இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அந்த Z லைனுடைய வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஓகே, ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த Z வேல்யூ வந்து வேரி ஆகுதுல்ல. ஜென்ரலா வந்து 0.1 to 0.2. ஓகே, ஸோ ஆனா இது இடத்துக்கு இடம் மாறுது பாருங்க. ஓகே, ஸோ ஃப்ரூகிவரஸ்னா ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மேமல்ஸ் இன் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அதனுடைய ஸ்லோப் ஆஃப் Z லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1.1. ஓகே, எஸ் சார். ரைட். ஸோ இப்போ எது வரையும் முடிச்சிருக்கோம் நம்ம? ஸ்பீசிஸ் ஏரியா வரையும் முடிச்சிருக்கோம். சரியா முடிச்சிருக்கோம் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார், அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அந்த வேல்யூ இருக்குல்ல சார், 0.6 to 1.2. சார், அது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தானே சார்? எல்லாமேமா? எஸ். அப்போ ஏன்னா ஒவ்வொரு we don't know because number of species will be vary in various regions. இப்போ நம்ம வந்து ஒரு 1 இயர்க்கு நம்ம எடுக்கிறோம்னு கவுண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 1 இயர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். எஸ் சார். சார், அப்போ டிக்ளைன் ஆனா வேல்யூஸ் மாறுதானே சார் செய்யும்? கண்டிப்பா மாறும். இப்போ நமக்கு வந்து சில நேரங்கள் இப்போ நம்ம we can take some எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நமக்கு டைகர்னுடைய ரிச்னஸ் ஸ்பீசிஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் பெங்கால் டைகருடைய நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுல. எஸ் சார். அது குறைஞ்சிக்கிட்டே வரலாம். ஸோ அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். சார், அப்ப அக்யூரேட்டா எந்த வேல்யூ நம்மளால டிட்டர்மைன் பண்ண இல்ல இது முடியாது? இந்த விஷயத்துல நீங்க அப்படி சொல்லவே முடியாது. இப்போ இது இட்ஸ் நாட் எ ஜூ, ரைட்? இப்போ ஒரு ஜூல நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஹவ் யூ ஃபிகர்ட் அவுட் இன் எ ஃபாரஸ்ட்? இது பிக் டாஸ்க் ஆக்சுவலி. நீங்க ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு ஒரு ஆர்கானிசம் நீங்க கால்குலேட் பண்ண முடியும். தேர் இஸ் எ ஜெனரலைசேஷன். இது ஜெனரலிஸ்டிக்கா இருக்கும் அவ்வளவு. அப்ராக்சிமேட். ஓகே சார். ஓகே, ஓகே சார். குட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். ஓகே. ஓகே, ஸோ அப்போ இதுல ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, இல்லை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ. Do you have any doubt? நோ சார். சரி, ஓகே. நோ சார். ஈகோ சிஸ்டமும் முடிச்சோம். இந்த பயோடைவர்சிட்டில நிறைய டேட்டா இருக்கும். நான் நடத்துனது நிறைய படிங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களுக்காக நான் கொஸ்டின் டிஸ்கஷன் இல்லை டவுட்ஸ்க்காக கேட்பேன். ஏதாவது டவுட்னா கேட்க. சார், இந்த கிராஃப் வச்சு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கொஸ்டின் ஏதாவது கேட்டிருக்காங்களா சார்? இல்லை, இது வரையுமே அந்த கிராஃபை பற்றி கேட்டதில்லை. பட் அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ஸோ அந்த விஷயத்த யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பீசியஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பை பற்றி யார் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்கன்னு சொல்லி. அலெக்சாண்டர் ஒன் ஹாம்போல்ட் தானே சார்? எஸ் எஸ் எஸ். வேற சார், இந்த கிராஃப் வச்சு வரும்னு நினைக்கிறீங்களா சார் இந்த இயர்? என்னுடைய கெஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய இந்த இது இருக்குல்ல, இப்போ அந்த லாக் ஸ்கேல் இருக்குல்ல, log s equal to log c plus z log a அப்படின்னு கொடுத்துட்டு அதுல s-னா என்ன, z-னா என்ன, a-னா என்ன, அப்படி வேணா கேட்கணும். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். கூட சொல்லுங்க. நோ சார். ஓகே, தென் ஓகே. எதுவும் டவுட் இல்லைன்னா we will. ஹலோ சார். எஸ், சொல்லுங்க. சார், அந்த சிசிஎஸ் கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் அப்படின்னு என்ன சார்? வெரி குட். இப்போ நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒரு பர்டிகுலர் அட்மாஸ்பியர்லன்றது மாறும் இல்லையா, ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இந்த சிசி கேப்சர்ன்றது என்னன்னா ஹவு மச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேப்சர்ட் பை பிளான்ட் ஃபார் தேர் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். அது மாறும்ல, ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல எவ்வளவு பிளான்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அதனுடைய அந்த
போட்டோசிந்தசிஸ் ரேஞ்ச் இருக்கும். அப்போ போட்டோசிந்தசிஸ் எவ்வளவு நடக்குதோ அந்த அளவுக்கு கார்பன் கேப்சர் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஓகே சார். சார் சொல்லுங்க. இந்த ஃபியூகிவோரஸ்ல வந்துட்டு 1.15 தான் Z வேல்யூன்னு சொல்லிருக்காங்கல்ல சார்? ஆமாம்மா. அது மட்டும் எப்படி சார் கரெக்டா சொல்லிருக்காங்க அப்ராக்சிமேட்டா இல்லாம? இதுவும் அப்ராக்சிமேட் தான். இங்க இருக்கிறது எதுவுமே வந்து கரெக்ட், எல்லாமே அப்ராக்சிமேட்டா சொல்றது. ஓகே சார். Thank you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.